ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்எல்ஆர் காப்பி எப்படி பிரிண்ட் பண்ணுறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு. இந்த பேஜில் அப்ளிகேஷன் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பருன்ட்டு. அந்த அப்ளிகேஷன் நம்பரை அதில் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடில் டேட் ஆஃப் பர்த்னு ஒரு காலம் இருக்குது. அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் ஒரு பட்டன் இருக்குது. சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வர பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்ளிகண்ட் நேம், ஃபாதர் நேம், எல்எல்ஆர் நம்பர், கிஎஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜில் ரைட் சைடில் பிரிண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பிரிண்ட் பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வர இந்த பேஜில் தான் உங்கள் எல்எல்ஆர் காப்பி ஃபார்ம் நம்பர் 3 டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மேலே இருக்க டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உடனே பிரிண்ட் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்க பிரிண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் தமிழ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.